गाइस अस्सलाम वालेकुम வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து பீஃப் பக்கோடா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ பீஃபை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி குக்கர்ல வந்து வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். இதுல வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா வந்து சிக்கன் மசாலா. நான் வந்து டேஸ்டி சேர்க்குறேன். நீங்க உங்ககிட்ட எந்த சிக்கன் பொரிக்கிற பொடி இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒட்டாமல் மொறுமொறுப்பாக வரும். அப்புறம் வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து அந்த சிக்கன் மசாலாலே இருக்கும், அதனால் போட தேவையில்லை. உங்கள்கிட்ட வந்து தயிர் இருந்தால் கொஞ்சம் வந்து தயிர் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து அது ரெண்டுமே இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும், அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 hour வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். பீஃப் பக்கோடா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து அந்த பக்கோடா இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ போட்ட உடனே வந்து கரண்டி வச்செல்லாம் கிண்டாதீங்க, ஏன்னா அந்த இது ஃபுல்லாக அப்படி உடஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா வந்து கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், ஒட்டாமல் வரும். அதனால தான் போட்ட உடனே வந்து கிண்டவே கூடாது. மசாலா ஃபுல்லாக அதுலேயே ஒட்டிக்கிறோம். இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து கிண்டிங்கன்னா மசாலா எதுவுமே ஒட்டாமல் நல்லா வரும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக பீஃப் வந்து நல்லா மொறுமொறுன்னு குக்காகி வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக பீஃப் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.